ஹலோ, நான் உங்களில் ஒருவன். நம்மளோட நல்ல எதிர்காலத்துக்கு சேவிங்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். நமக்கு தெரிஞ்ச இன்வெஸ்ட்மெண்ட் எஃப்டி, மியூச்சுவல் ஃபண்ட், ஸ்டாக்ஸ் அப்படிங்கிற எதில் வேணால் இன்வெஸ்ட் பண்ணலாம். பட் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறதுல ஒரு 20% கண்டிப்பாக கோல்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கணும். நமக்கு எமர்ஜென்சி டைமில் இல்லை எப்போவது இமீடியட்டாக ஒரு பணம் தேவைப்படுது அப்படின்னா கோல்டு நம்மக்கிட்ட இருந்துச்சு அப்படின்னா நம்ம அந்த சுச்சுவேஷனை கடந்து வர்றதுக்கு கண்டிப்பாக உதவியாக இருக்கும். நீங்கள் ஒரு வேளை உங்கள் முதலீட்டில் பங்குச்சந்தையில் முதலீடு பண்ணிட்டு வரீங்க அப்படின்னா அதில் உங்களுக்கு லாபமும் அதிகமாக கிடைக்கலாம், பட் ரிஸ்க்கும் அதில் அதிகம். பட் தங்கத்தில் முதலீடு அப்படிங்கிறது நமக்கு ஒரு பாதுகாப்பான முதலீடாக இருக்கும். தங்கத்தில் நீங்கள் முதலீடு பண்ணும்போது நீங்கள் வருஷத்துக்கு ஒரு 10%லேருந்து ஒரு 15% வரைக்கும் லாபம் நம்ம எதிர்பார்க்கலாம். நான் நம்ம சேனலில் ஆல்ரெடி தங்கமேல் டிஜிகோல்ட் ஸ்கீமில் எப்படி நான் காயின் பர்ச்சேஸ் பண்ணேன், அதோட பில்லிங் டீட்டெயில்ஸ் அதெல்லாமே நான் டீட்டெயில் வீடியோவை எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அண்ட் ஜுவல்லரி பர்ச்சேஸ் பண்ணுறதுக்காக நான் மலபாரில் ஒரு சிட் ஸ்கீம் ஜாயின் பண்ணியிருந்தேன். நான் மலபாரில் இருக்கிற சிட் ஸ்கீம் டீட்டெயில்ஸ் எல்லாமே கூட ஆல்ரெடி நம்ம சேனலில் இன்னொரு வீடியோவாக நான் டீட்டெயில்ஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன். நான் மலபாரில் ஸ்கீம் ஜாயின் பண்ணியிருந்தது கோல்டன் க்ளோ. இதில் தான் 11 மந்த்ஸ் இன்வெஸ்ட் பண்ணி ஜுவல்லரியும் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். இந்த ஸ்கீம் பார்த்தீங்கன்னா 11 மந்த்ஸ் ஸ்கீம். இதில் நமக்கு மேக்கிங் சார்ஜஸில் 14% வரைக்கும் டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க. இது நீங்கள் மாதம் மாதம் கட்டுற அமௌண்ட்டுக்கு அந்தன்னைக்கு கோல்டு ரேட்டுக்கு எவ்வளோ வெயிட்ஸ் வருமோ அந்த வெயிட் உங்கள் அக்கௌண்ட்டில் சேவ் ஆகும். கோல்டன் ப்ளூம் ஆல்சோ ஸ்கீம் இருக்குது. பட் இதில் வந்து நமக்கு அமௌண்ட்டாக மட்டும்தான் சேவ் ஆகும். 11 மந்த்ஸுக்கு அப்புறம் கோல்டு என்ன ரேட் இருக்கோ அதுதான் வந்து நீங்கள் பை பண்ணுற ஜுவல்லரிக்கு அப்ளிகபிள் ஆகும். ஸோ எனக்கு இப்படி பார்க்குறப்போ கோல்டன் க்ளோ பெஸ்ட்டாக இருக்குன்னு தோணுதால் நான் அதில் இன்வெஸ்ட் பண்ணி நான் ஜுவல்லரி ஆல்சோ பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம கோல்டன் க்ளோ ஸ்கீமில் நான் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணேன், நான் அதில் என்ன ஜுவல்லரி பர்ச்சேஸ் பண்ணேன் அப்படிங்கிறத நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம். நான் ஜுவல்லரியாக பர்ச்சேஸ் பண்ணுறதுக்காக மலபார் கோல்டன் டைமண்ட்ஸில் கோல்டன் க்ளோ ஸ்கீமில் ஜாயின் பண்ணியிருந்தேன். இந்த சிட் ஸ்கீமில் நான் 10,000 பே பண்ணி ஜாயின் பண்ணியிருந்தேன். அதனால் நான் 11 மாதமும் 10,000 பே பண்ணேன். நான் ஃபஸ்ட் மந்த் 10,000 பே பண்ணுறப்போ கோல்டு ரேட் 5,780 ரூபாயாக இருந்துச்சு. நான் பே பண்ண 10,000க்கு அந்த ரேட் கோல்டு ரேட் கால்குலேட் பண்ணி எனக்கு அவங்க 1.73 கிராம்ஸ் வெயிட்டாக எடுத்து என் அக்கௌண்ட்டில் சேவ் பண்ணி வச்சுட்டாங்க. செகண்ட் மந்த் நான் 10,000 பே பண்ணுறப்போ கோல்டு ரேட் 5,774 ரூபாயாக இருந்துச்சு. செகண்ட் மந்த் நான் பே பண்ண 10,000க்கு அந்தன்னைக்கு கோல்டு ரேட் கால்குலேட் பண்ணி எனக்கு வெயிட்டாக 1.732 கிராம்ஸ் என் அக்கௌண்ட்டில் எடுத்து சேவ் பண்ணிட்டாங்க. இதே மாதிரி நான் மாதம் 10,000 பே பண்ணுறப்போ அந்தந்த அன்னைக்கு என்ன கோல்டு ரேட் இருந்துச்சோ அதுக்கு எவ்வளோ வெயிட் வருமோ அதை எடுத்து என் அக்கௌண்ட்டில் அவங்க சேவ் பண்ணிட்டாங்க. இந்த 11 மாதம் முடிகிறப்போ நான் வந்து 1,10,000 இன்வெஸ்ட் பண்ணியிருந்தேன். எனக்கு அவங்க டோட்டல் வெயிட்டாக சேவ் பண்ணி வச்சுருந்தது 17.027 கிராம்ஸ். 11 மாதத்துக்கு அப்புறம் நான் ஷாப் போய் ஜுவல்லரியாக பர்ச்சேஸ் பண்ணுறப்போ இந்த 17.027 கிராம்ஸ்க்கு நான் பர்ச்சேஸ் பண்ணுற ஜுவல்லரிக்கு அவங்க மேக்கிங் சார்ஜஸில் 14% வரைக்கும் அவங்க டிஸ்கவுண்ட் கொடுத்தாங்க. நான் பை பண்ண ஜுவல்லரி 20 கிராம்ஸ் இருந்துச்சு. அதனால் எனக்கு இந்த 17 கிராம்ஸ் வரைக்கும் 14% மேக்கிங் சார்ஜஸில் டிஸ்கவுண்ட் கொடுத்தாங்க. அடிஷ்னலாக நான் பை பண்ண 3 கிராம்ஸ்க்கு அந்த அன்னைக்கு நான் கோல்டு ரேட் பே பண்ணிவிட்டு ப்ளஸ் மேக்கிங் சார்ஜஸும் நான் வாங்குகிற அன்றைக்கி என்ன இருந்துச்சோ அதை நான் பே பண்ணேன். நான் பை பண்ண ஜுவல்லரி அதோட பில்லிங் டீட்டெயில்ஸ் என்ன அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்ப்போம். நான் 11 மந்த்ஸ் முடிஞ்சதும் ஷாப் போய் பர்ச்சேஸ் பண்ணும்போது 14%க்குள்ளே இருக்கிற ஜுவல்லரி தான் பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுல கிளியராக இருந்தேன். இன்கேஸ் நம்ம ஒரு 20% மேக்கிங் சார்ஜஸில் இருக்கிற ஜுவல்லரியை பர்ச்சேஸ் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம எக்ஸ்ட்ரா அந்த 6% பே பண்ணுற மாதிரி இருக்கும். நான் ஜுவல்லரி 14%க்குள்ளே தான் இருக்கிறது தான் பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னு சர்ச் பண்ணும்போது எனக்கு இந்த அழகான ஒரு நெக்லஸ் கிடச்சிது. இதோட மேக்கிங் சார்ஜஸ் பார்த்தீங்கன்னா 11.90% தான். இதோட வெயிட் 20 கிராம்ஸ். நான் சேவ் பண்ணியிருந்த வெயிட் 17 கிராம்ஸ். நான் சேவ் பண்ணியிருந்த அந்த 17 கிராம்ஸ்க்கு எந்த மேக்கிங் சார்ஜஸும் போடலை. பிகாஸ் இது வந்து 14%க்குள்ளே தான் வந்ததால் அந்த அடிஷ்னல் 3 கிராம்ஸ்க்கு உண்டான கோல்டு ரேட் ப்ளஸ் மேக்கிங் சார்ஜஸ் மட்டும் நான் பை பண்ணும்போது நான் பே பண்ணேன். இது எனக்கு 11.90 மேக்கிங் சார்ஜஸ்க்கு இது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. இதோட பில்லிங் கால்குலேஷன் என்ன அப்படிங்கிறது இப்போ நம்ம பார்ப்போம். நான் இந்த ஜுவல்லரி பர்ச்சேஸ் பண்ணது December 23rd. நான் பர்ச்சேஸ் பண்ண அன்றைக்கி கோல்டு ரேட் பார்த்தீங்கன்னா 7,100 ருபீஸ். நான் வாங்கின நெக்லஸோட வெயிட் 20.100 கிராம். இந்த நெக்லஸோட வந்து அவங்க மேக்கிங் சார்ஜஸ் 11.90% போட்டாங்க. ஸோ அதுவுமே வந்து எனக்கு டிஸ்கவுண்ட் பண்ணி 11.51% அப்படின்னு போட்டாங்க. ஸோ எனக்கு இது அமௌண்ட் பார்த்திங்க அப்படின்னா 16,420 ருபீஸ் வந்துச்சு. இங்கே நம்ம பர்ச்சேஸ் பண்ண போகிற கோல்டு கிராம் 20.100 கிராமுக்கு கோல்டு ரேட் கால்குலேட் பண்ணியிருக்காங்க. கோல்டு ரேட் 6,558 அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது எப்படின்னா நம்ம ஆல்ரெடி இந்த ஸ்கீமில் 17.02 கிராம் சேவ் பண்ணியிருந்தோம். அந்த 17.02 கிராம்ஸோட ஆவரேஜ் அமௌண்ட் இங்கே மென்ஷன் ஆவரேஜ் அமௌண்ட்
ப்ளஸ் நம்ம அடிஷ்னலாக நம்ம 3 கிராம்ஸ் பர்ச்சேஸ் பண்ணுறதால அதுக்கு உண்டான ஆவரேஜ் அமௌண்ட்டும் கால்குலேட் பண்ணி 6,558 rupees per கிராம் அப்படின்னு சொல்லி எனக்கு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இது ரெண்டும் நம்ம கால்குலேட் பண்ணி மொத்தம் நம்மளோட கோல்டு ரேட் மட்டும் பார்த்திங்க அப்படின்னா 1,31,818 ரூபா ப்ளஸ் மேக்கிங் சார்ஜஸோட கால்குலேட் பண்ணும்போது 1,48,000 ரூபா. நமக்கு இதுக்கு 3% ஜிஎஸ்டி கால்குலேட் பண்ணாங்க. ஸோ வர்ற அமௌண்ட் பார்த்திங்கன்னா 1,52,686 ரூபா. நமக்கு இங்கே இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டில் தான் வந்து நம்ம ஆல்ரெடி 1,10,000 பே பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறதால 1,10,000 ப்ளஸ் நம்ம ஆல்ரெடி இந்த 17.02 கிராம்ஸ்க்கு உண்டான இந்த மேக்கிங் சார்ஜஸ் அமௌண்ட் 11.51% வந்து அவங்க இங்கே டிஸ்கவுண்ட் பண்ணியிருக்காங்க. இங்கே டிஸ்கவுண்ட் பண்ணிவிட்டு எனக்கு 28,300 ரூபா அப்படின்னு பில் பண்ணாங்க. ஸோ நான் இந்த 28,300 ரூபா பில் பே பண்ணேன். இது நான் ஸ்கீமில் சேவ் பண்ண 17.02 கிராம்ஸ்க்கு மேலே 3 கிராம்ஸ் பக்கம் பர்ச்சேஸ் பண்ணதால் எனக்கு இந்த 28,300 ரூபா நான் பே பண்ண வேண்டியதாக இருந்துச்சு. நான் பே பண்ணிவிட்டு நான் இந்த ஜுவல்லரியை பர்ச்சேஸ் பண்ணிக்கிட்டேன். நான் இன்வெஸ்ட் பண்ண ஜஸ்ட் ஒரு சம்மரியை பார்க்கலாம். இன்வெஸ்ட் பண்ணது ஒரு 1,10,000, வெயிட் சேவ் பண்ணியிருந்தது 17.02 கிராம்ஸ். நான் நெக்லஸாக பை பண்ணது 20.1 கிராம். ஸோ நான் மொத்தம் அமௌண்ட் பே பண்ணது பார்த்தீங்கன்னா 1,10,000 நான் ஃபஸ்ட்டே சிட் ஸ்கீமில் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தேன். ப்ளஸ் நான் ஜுவல்லரியாக பர்ச்சேஸ் பண்ணும்போது ஒரு 28,300 ரூபா நான் அடிஷ்னலாக பே பண்ணியிருந்தேன். ஸோ எல்லாமே சேர்த்து பார்க்கும்போது ஒரு 1,38,300 ரூபா நான் மொத்தமாக பே பண்ணியிருக்கேன். இதே ஜுவல்லரியை நம்ம இன்றைக்கி போய் ஷாப்பில் பர்ச்சேஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஸோ இன்றைக்கி கோல்டு ரேட் பார்த்தீங்கன்னா 7,730 ரூபா. நான் வாங்கின நெக்லஸ் 20.1 கிராமுக்கு இன்றைக்கி கோல்டு ரேட் கால்குலேட் பண்ணும்போது 1,55,373 ரூபா வருது. மேக்கிங் சார்ஜஸ் நான் எடுத்த நெக்லஸ்க்கு 11.90% கால்குலேட் பண்ணாங்க. ஸோ 18,489 ரூபா. ஜிஎஸ்டி 3%, 5,215 ரூபா. மொத்தமாக நீங்கள் பே பண்ண வேண்டிய அமௌண்ட் பார்த்தீங்கன்னா 1,79,077 ரூபா. நான் இந்த சிட்டில் ஜாயின் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணதால் நான் மொத்தமாக பே பண்ணது 1,38,300 ரூபா தான். ஸோ நான் இந்த சிட் ஸ்கீம் மூலிமா பர்ச்சேஸ் பண்ணதால் எனக்கு ப்ராஃபிட் 40,777 ரூபா கிடச்சிருக்கு. ஸோ நீங்களும் கோல்டில் சேவ் பண்ணணும் அப்படின்னா, காயினாக பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னா டிஜிகோல்ட் ஸ்கீம் மூலிமா பர்ச்சேஸ் பண்ணுங்கள். ஜுவல்லரியாக எனக்கு வேணும் அப்படின்னா இந்த மாதிரி சிட் ஸ்கீம்ஸில் ஜாயின் பண்ணுங்கள். மெயினாக உங்களுக்கு நீங்கள் பே பண்ணுற அமௌண்ட்டுக்கு கோல்டு வெயிட்டாக எடுத்து வைக்கிற மாதிரி இருக்கிற சிட் ஸ்கீமில் ஜாயின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பெனிஃபிட் அதிகமாக கிடைக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.